இந்த கையெழுத்திட்ட எங்களுடைய கையெழுத்திட்ட விடயம் என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இதுவரை காலமும் தமிழ் வேட்பாளர்கள் நான் அறிய மூவர், அதை விட வேறு ஆட்களும் தெற்கிலிருந்து போட்டியிட்டிருக்கிறார்கள். குமாரன் பொன்னம்பலம் அவர்கள், பின்பு சுவாஜிலிங்கம் அவர்கள் 2 முறைகள். ஆனால் அவர்கள் கேட்ட தடவைகளெல்லாம் அவர்கள் தனியாகவே, அதாவது ஒரு தனி கட்சியாக அல்லது இப்படியான ஒரு அமைப்பு ஒன்றின்றி போட்டியிட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவருடைய முயற்சிகள் மிக பின்னடைவை கண்டிருக்கின்றது. நான் நம்புகின்றேன் இதிலே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் இதிலே கையெழுத்திட்டிருக்கின்றன. அத்துடன் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பலர் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள். அதுவே ஒரு சிறந்த ஆரம்பமாக இந்த முயற்சிக்கு, தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்ற அந்த முயற்சிக்கு ஒரு அடிப்படையாக, ஒரு நல்ல முயற்சியாக நிச்சயமாக பரிணமிக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் அனைவரும் எவ்வளவு தூரம் இந்த செய்தியை, தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவர் இப்போது இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார். அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அளிக்கக்கூடிய வாக்குகளிலே மிக பெரும்பான்மையான வாக்கொன்றை எடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் நிச்சயமாக எங்களுடைய அந்த இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டு அது செயற்படுத்தப்படுகின்ற போது எங்களுடைய அந்த எந்த லட்சியத்துக்காக இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோமோ அந்த பொது வேட்பாளர் முயற்சியிலே அது வெற்றியடையும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.